டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்ட்லேருந்து 2026க்கான ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டிஆர்பி போர்ட் ஆனுவல் பிளானர் படி மார்ச் மாதம் யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ச் மாதம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா ஜூலை மாதம் இதுக்கான எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பிப்ரவரி இந்த மந்த்லேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் நம்ம பார்த்தா கூட ஒரு 5 to 6 மந்த் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு டைம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க, டெட்டு நான் பேப்பர் 2 நான் பாஸ் பண்ணிட்டேன், ஸோ நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா ஸோ இது யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ஒரு 150 டேஸ் இருக்குது ஆக்சுவலாக. இந்த 150 டேஸை நம்ம எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஐடியாஸ் நான் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு பக்காவாக இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு நீங்கள் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ, படிக்க ஐடியாஸில் இருக்கீங்களோ, அவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயம், நான் எப்போவுமே சொல்கிறது, நம்ம டிஆர்பி போர்டில் அஃபிஷியலாக வெப்சைட்டில் கொடுக்குற சிலபஸ். ஸோ இந்த சிலபஸ் கையில் இருந்தால் மட்டும்தான் நாம் ஃபர்தராக படிக்கிறதுக்கு ஒரு பிளானே பண்ண முடியுமே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த சிலபஸை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. சிலபஸை எடுத்துகிட்ட பிறகு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு வாட்டியாச்சு கோத்ரூ பண்ணி பார்த்துருங்க, என்னென்னலாம் வந்து டாபிக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது. ஸோ இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 110 டேஸ் 150 நாளில் 110 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா படிக்கிறதுக்குன்னு வந்து டைம் ஒதுக்க போகிறீங்க. அந்த 110 நாள் வந்து எப்படி வந்து டிவைட் பண்ண போகிறோம், டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த சிலபஸ் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட் பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா எவ்வளோ நாள் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அப்படி சிலபஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சின்னதாக வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஸோ அந்த பேப்பரில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு யூனிட்டுக்கு நம்ம இவ்வளோ நாள் படிக்க போகிறோம் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த 10 யூனிட்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட். ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 20 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், 20 நாள். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டரில் இல்லை நிறைய அகாடமியில் சொல்லியிருப்பாங்க, ஒரு யூனிட்டுக்கு 5 நாள் படி 10 நாள் படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களை அந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாற்ற விரும்பலை, ஓகேவா? ஃபஸ்ட் விஷயம் நாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 20 நாள் அப்படின்றதே நான் சொல்கிறது கம்மி தான். இதே ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டேஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 20 நாள் போதுமானது. ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஆஃப் சாசர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 2 நாள் ஃபுல்லாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக ஏஜ் ஆஃப் சாசர் ஸ்டார்ட் பண்ணி அவருடைய ஏஜில் என்னென்ன ஆத்தர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்க என்னென்ன புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க, என்ன இயரில் பப்ளிஷ் பண்ணாங்க, பக்காவாக நம்ம வந்து பார்த்தோன்னா அதில் கொஞ்சம் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயம் வந்து பார்த்தோன்னா உள்வாங்கிறதுக்கு ஒரு டாப்பிக்கு ஒரு 2 நாளாச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 டாபிக் கொடுத்துருக்காங்க ஏஜ் ஆஃப் சாசர்லேருந்து ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ ஓவராலாக 10 டாப்பிக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா 20 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணிங்கன்னா பக்காவாக அந்த ஒரு யூனிட்டை சூப்பராக முடிச்சிடலாம். செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 நாள் எடுத்துக்கோங்க, 15 டேஸ். ஏன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட 150 நாள் இருக்குது ஆக்சுவலாக. அந்த 150 நாளை நம்ம வந்து பார்த்தோன்னா இது மாதிரி வந்து பக்காவை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக வந்து இந்த எக்ஸாம் தான் நான் படிக்க போகிறேன், நான் வேறு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை அப்படின்னா தாராளமாக பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் பார்ட் 1 ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய ஒரு சில ப்ரோசஸ் கொடுத்துருக்காங்க, நாவலு, ஃபிக்ஷனு, இது மாதிரி வந்து ப்ரோஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி நாவல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் நீங்கள் வந்து டைம் ஒதுக்கலாம். எப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு டாப்பிக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட நான் வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு மேலே.
அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் உங்களுக்கு புக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா புக்ஸுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியான புக்கை தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணுன்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அகாடமியோட புக்கு கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி எக்ஸாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். யூனிட் 3 ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய நாள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு 7 days, ஒரே ஒரு வாரம் தான். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு வாரம். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்பெத், ஜூலியஸ் சீசர், அதுக்கப்புறம் ரிச்சர்ட் டு எ மிட் சம்மர் நைட் ட்ரீம். இவ்வளோதான், 4 ஒர்க்கு ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தோன்னா அவரை பற்றி கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஒரு 7 நாள் போதுமானது. அதுக்கு அடுத்தது பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2. இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரே ஒரு வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். ஏன்னா இதிலலாம் நிறையலாம் கிடையாது. இதெல்லாம் சிம்பிள் ஒர்க்கு. இங்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா 20 நாள் 30 நாள் அதெல்லாம் படிக்க சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் 7 days இனஃப் இந்த ஒரே ஒரு யூனிட்டை முடிக்கிறதுக்கு. அமெரிக்கன் லிட்ரேச்சர் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வாரம் எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக. ஏன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சரில் நிறைய ஒரு சில போயம், ப்ரோஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன்லாம் கொடுத்துருக்கிறதால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரி வேறு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய டைமை சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம். ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் வளர்த்துக்கலாம். இந்த லாங்குவேஜ் ஃப்ளூயன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த யூனிட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 வாரம் ஒதுக்கிக்கோங்க. ஸோ 14 நாள் ஒதுக்கிக்கோங்க, பக்காவாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 6 இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இந்தியன் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்ம வந்து ரொம்ப நாள்லாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது இல்லை. ஒரு 10 days, ஒரு 10 நாள், ஓகேவா? ஸோ 10 நாளே போதுமானது. போயட்ரி, ப்ரோஸு, ட்ராமா, ஃபிக்ஷன், அவ்வளோதான். 4 விஷயம்தான். இதிலெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஸோ ஒரு 10 days ஒதுக்கிக்கோங்க. அதுக்கடுத்தது யூனிட் 7 20th century லிட்ரேச்சர். சேம் 20th centuryக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 7 days இனஃப், ஒரே ஒரு வாரம். ஏன்னா பெருசாக கொடுக்கல. இங்கே வந்து டாப்பிக்கே வந்து பார்த்தோன்னா ட்ராமா பொறுத்த வரைக்கும் ஒரே ட்ராமா தான் கொடுத்துருக்காங்க, கேண்டிடாக போதும். ஜிபி ஷாவோடைய ஒரே ஒரு ஒர்க்கு நீங்கள் படிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாவலை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸஸ் டாலவே, ட்ரெஷர் ஐலாண்டு, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு ஒர்க்கு தான். கொஞ்சம் ஈஸியாகவே படித்து முடிச்சிடலாம். 7 days, இது அதிகமான நாள் தான், ஆனால் 7 days ஒதுக்கி படிங்க போதும். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி யூனிட் 8, 9, 10. ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தேரி. அதுக்கப்புறம் லாஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா விமன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இந்த லாஸ்ட்டு 3 யூனிட், 3 யூனிட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு மந்த் ஃபுல்லாக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஃபார் யூனிட்டுக்கு 10 days, 30 நாள் பக்காவாக. இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 யூனிட்டுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சில ஐடியாஸு இருக்காது. ஸோ இந்த லாங்குவேஜ்னா என்ன, லிங்குவிஸ்டிக்னா என்ன, ஒரு சிலருக்கு ஐடியா இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 10 days ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி லிட்ரரி கிரிட்டிசிசம் தேரிக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 10 days ஒதுக்குங்க. அதே மாதிரி இந்த விமன் இன் கிரிட்டிசிசம், ஸோ விமென்ஸ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் வந்து இந்த கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் படிங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா 10 நாள் அதிகம் தான், இருந்தாலும் இந்த 3 யூனிட்டுக்கும் சேர்த்து தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 days அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 110 நாள் நீங்கள் எடுக்கிறீங்க, இந்த ஃபுல் என்டையர் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இப்போது இந்த என்டையர் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 110 நாள் போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு ரெடிமேடாக உங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா நோட்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னது. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 110 நாள் அப்படின்றது டபுளாக எடுக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டாப்பிக்கை நெட்டில் சர்ச் பண்ணணும், இல்லை எதனா ஒரு யூனிவர்சிட்டி புக்ஸை சர்ச் பண்ணணும், அதுக்கு நம்ம கேதர் பண்ணணும். ஸோ கேதர் பண்ண பிறகு அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டனாக பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதோ, ஜெராக்ஸ் போடுறதோ,
ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேதரிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகிடும். படிக்கிறதுக்கு நேரம் என்ன ஆகிடாது அப்படின்னா பத்தாத போயிடும். ஸோ இப்போ நான் சொல்கிறது அந்த 110 நாள் அப்படின்றது ரெடிமேடாக உங்ககிட்ட ஒரு ஸ்டடி நோட்ஸ் இருந்தது அப்படின்னா பக்காவாக படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் படிக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அகாடமியில் நிறைய பேர் புக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எப்படி படிக்கிறது, எதை படிக்கிறது ஸ்டார்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 3rd யூனிட், 4th யூனிட், 7th யூனிட், இந்த 3 யூனிட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதில் சப்போஸ் 3வது யூனிட் நான் இப்போ தான் நான் புதுசாக நான் தொடங்க போகிறேன், நான் இன்னும் தொடங்கவே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியான ஒரு டாபிக். ஷேக்ஸ்பியரை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஷேக்ஸ்பியரை கம்ப்ளீட் பண்ண பிறகு அதுக்கு அடுத்த யூனிட்டு போகலாம். 4வது யூனிட்டும் ஓரளவுக்கு ஈஸி தான், அதை ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஐடியாஸ் நான் கொடுத்துட்டே வரேன். 7th யூனிட்டும் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும், அதையுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய கேப் எடுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா யூனிட் 1 ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அந்த யூனிட் 1 நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு சிலபஸே கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். ஏன்னா இருக்கிறதுல டஃப்னஸ்ஸே எங்கே இருக்கும் அப்படின்னா யூனிட் 1 தான் இருக்குமே. பார்க்கறதுக்கு தான் 10 டாபிக் கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஏஜ் ஆஃப் சாசர், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், ஏஜ் ஆஃப் ஆர்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு அது ஈஸி, பட் அதில் படிக்க உட்காந்துட்டோம் அப்படின்னா அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். ஆனால் முடிச்சிடலாம். அந்த 20 days பிளான் பண்ணால் முடிச்சிடலாம் ஈஸியாக. நான் பிளான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது யூனிட் 3 ஷேக்ஸ்பியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துட்டே வரேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ.